அன்பானதோலே, இந்த வாரம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இங்கே தான் தேவ சமூகத்தில் தான் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கிறது. குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஆலோசனை இருக்கிறது. அதனால் அதை கவனமாக நீங்கள் கேளுங்க. இப்போது ஒரு வசனத்தை எடுப்போம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளே தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இப்போ சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து இதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பான முறையிலே உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு எந்திரிச்சு போகக்கூடாது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகள், கவனம் தேவனுடைய வார்த்தை பக்கம்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். இப்போது அநேக குடும்பங்களிலே ஒரு சில நேரங்களிலே ஒரு அழுகை அழுவது போல பல போராட்டங்கள், அழுகிறது போல பல பலவீனங்கள், அழுகிறது போல பல துக்கங்கள், அழுகிறது போல பல நெருக்கங்கள், அழுகிறது போல பல பண பிரச்சனைகளோடு சில குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அழுகை எப்போது சில குடும்பங்களிலே தங்கும் என்று கேட்டால், ஒரு பிரச்சனை எப்போது சில குடும்பத்திலே தங்கும் என்று கேட்டால், ஒரு போராட்டம் சில குடும்பத்தில் எப்போது தங்கும் என்று கேட்டால், நீங்கள் எப்பெல்லாம் பிரச்சனைகளை அதிகமாக பேசுகிறீர்களோ, எப்பெல்லாம் கஷ்ட நஷ்டங்களை அதிகமாக பேசுகிறீர்களோ, அந்த நேரத்தில் பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் உங்கள் வீட்டில் என்ன செய்யும்? தங்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாலையிலே அழுகை என்றால் காலையிலே அக்களிப்பு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ மாலையிலே பல வேதனைப்படுகிறோம், பல துக்கப்படுகிறோம், பல நெருக்கப்படுகிறோம். நாளைக்கு பல பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு, என்ன செய்யுது என்று மாலையில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாலை வேலை என்பது பல சோதனைகளை தங்க வைக்கிற ஒரு நேரம். பார்த்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் பல வேதனைகளை தங்க வைக்கிற ஒரு நேரம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்குமா? சாயங்காலத்தில் அழுகை தங்கும் வீட்டில், குடும்பத்தில். அப்படின்னு என்ன அர்த்தம்? துக்கத்தை குறித்து, வேதனை குறித்து, கஷ்டத்தை குறித்து, நஷ்டத்தை குறித்து, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, பிள்ளையை படிக்க வைக்க முடியலையே, இந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, இந்த பிள்ளை போய் திருப்பி வந்துருச்சு, என்ன சரின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்து தாய் தப்பி அப்படி குடும்பம் உட்காந்து பேசும்போது அந்த குடும்பத்தில் என்ன தங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுகையும் கண்ணீரும் வேதனையும் நெருக்கமும் பாடுகளும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் கவலைகளும் அது அந்த குடும்பத்தில் தங்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு அழுகை அந்த குடும்பத்தில் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்காந்து தகப்பனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லும்போது காலையில் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு களிப்பை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்படி விசுவாச குடும்பத்தை குறித்து கலங்கி வேதனைப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது காலையிலே ஒரு களிப்பு என்ன செய்யுது? உண்டாச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு அழுகையும் ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டமும் ஒரு குடும்பத்துக்கு நிலையானது கிடையாது, நிரந்தரமான கிடையாது. ஆனால் கர்த்தர் விடிய காலத்திலே பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு களிப்பை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். ஒருவேளை மாலையில் பல வேதனைகளை சந்தித்து வந்திருக்கலாம், மாலையில் பல அழுகைகளை சந்தித்து வந்திருக்கலாம். ஐயோ படிக்க முடியவில்லையே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எப்படி படிக்க போறேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்று மாலையிலே நீங்கள் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் விடிய காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு களிப்பை உண்டு பண்ணி கர்த்தர் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை செய்வார். அதுதான் மாலையில் அழுகை, காலையில் அக்களிப்பு. உங்களை நிரந்தரமா கர்த்தர் அழுக விட மாட்டாரு. உங்களை நிரந்தரமா பிரச்சனையை சந்திக்க விட மாட்டாரு. உங்களை நிரந்தரமா துக்கத்தை நெருக்கத்தை சந்திக்க விட மாட்டாரு. என்றாவது ஒரு நாள் கண்டிப்பான முறையில் உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக உன் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதையே களிப்பான நீரூற்றுகளை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரோ. ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு அதிகாலையின் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா.
இந்த செய்தியின் தலைப்பு அதிகாலையின் ஆசீர்வாதங்கள். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கண்ணீரோடு இருக்கிற பிரச்சனைக்கு களிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது களிப்பு என்றால் இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பேர் களிப்பு அப்படின்னு வைக்க முடியாது, சரிங்களா? களிப்புக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ரீனான்னு அர்த்தமா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த களிப்பு உங்கள் குடும்பத்தில் எப்போதும் தங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த களிப்பு, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், ஒரு அமைதி எந்த நேரத்தில், அதாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு பார்த்துக்கொள்ளுங்க. சுகத்தை கொடுக்கறதுக்கு, பலனை கொடுக்கறதுக்கு, உன்னை பலப்படுத்த, உன்னை உயர்த்த, உனக்கு நல்ல வார்த்தையை கொடுக்கறதுக்குன்னு கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் தான் விடிய காலத்தின் நேரம். ஓசியா 14:5 வாசிங்க. ஓசியா 14:5 சீக்கிரம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு இந்த குளிர்காலத்தில் பனி எந்த நேரத்தில் பெய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது விடியற்கால பனி போல நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. விடிய காலத்து பனி போல உன்னை ஆசீர்வதிப்புன்னு ஒரு வசனம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் குளிர்காலத்தில் பனி எந்த டயத்தில் வானத்திலிருந்து கீழே இறங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விடிகிற டைமாக, ஒரு விடிய காலத்தில் இந்த பனி இறங்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பனி இறங்கும் போது புல்லு மேலே படும், செடி மேலே படும், ரோஜா செடி மேலே படும், பூக்கள் செடி மேலே படும். அப்படி படும்போது அந்த பனி அப்படியே இறங்கி அந்த செடி வழியாக இறங்கி அப்படியே பூமிக்குள்ளே போகும்போது அந்த செடி ஒரு பூத்து குலுங்கும். அந்த மடங்கியிருந்த அந்த மலர்கள், சூம்பி போயிருந்த அந்த மலர்கள் இந்த பனித்துளி பட்ட உடனேயே அது அப்படியே மலர்ந்து என்ன செய்யும், அது வெளிச்சம் கொடுக்குற ஒரு பூவாக மாறிவிடுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பனி எப்படி கீழே விழுந்து அந்த மலர் எப்படி மலருகிறதோ அதே போல நான் அதிகால வேளையிலே ஒரு பனியை போல இறங்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் மலர வச்சு உன்னை எலும்ப பண்ண வைப்பேன். அதுதான் பனி போல விடியற் காலத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பாப்போம். அது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலர் யாரு? நம்மளாம் யாரு சொல்லுங்க? நம்மளாம் இஸ்ரவேலர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என் தேவன், என் தகப்பன், என் நேசர், என் இரட்சகர். அவர் சொல்லுகிற ஒரு காரியம்னா, நான் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு பனியை போல இருப்பேன். என் தேவ பிள்ளைகளுக்கு நான் ஒரு பனியை போல இருப்பேன். அந்த பனி எப்போது வரும் என்று கேட்டால், திருப்பி சொல்லுங்க, எப்படி வருதுன்னு? பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான். அந்த பனித்துளி பட்டவுடனே எப்படி லீலி புஷ்பம் மலருதோ அதே போல நீங்களும் தேவன் வானத்திலிருந்து கொடுக்கிற அந்த பனியாகிய ஆசீர்வாதம் உங்க மேல விழும்போது நீங்க லீலி புஷ்பம் போல நீங்க எல்லாரும் மலரும்படியாக கர்த்தர் அதிகால வேளையிலே உங்க மேல ஒரு பனியை விழ வைப்பாரே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால மாலையில் பட்ட கஷ்டம் நீங்கள் காலையில் பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் காலையில் விடியற் காலத்தில் உங்களுக்கு ஒரு பணியை என்ன செய்ய போகிறாரு? இறங்க வைக்க போகிறார். இன்னொரு வசனம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 32:26. இங்கே கவனிச்சு கொள்ளுங்க. இங்கே யாக்கோபு இருக்கிறாரு. இந்த யாக்கோபு ஒரு எத்தன் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த யாக்கோபு பல ஆண்டுகளுக்கு முன்பாக தனக்கு, அதாவது ஏசா கூட பிறந்த அண்ணனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இவர் ஏமாற்றி வாங்கிட்டார் தாய் மூலமாக. தாய் பேச்சை கேட்டு இந்த யாக்கோப்பு அந்த ஈசா, அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அண்ணனுக்கு போய் சேர வேண்டியதை யாக்கோப்பை, தம்பியாகிய யாக்கோப்பு வாங்கிட்டு அவன் போயிட்டான். காரணம், அவர் போனதுக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்ட எங்கள் அப்பாட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு விரட்டிட்டு ஓடி வரும்போது அம்மா சொல்கிறாங்க, நீ ஓடிரு, மாமா வீடு இருக்கு, லாபான் மாமா இருக்கான், அந்த ஊருக்கு நீ ஓடிரு, உங்கள் அண்ணன் உன்னை கொன்றுவான், உங்கள் அண்ணன் உன்னை வெட்டி போட்டுருவான், நீ தப்பு பண்ணிட்ட, என் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்ட, உங்கள் அண்ணனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்ட, நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்பை பற்றி விட்டுட்டா அந்த அம்மா. 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, பல வருடங்கள் கழித்து அந்த யாக்கோப்பு பல சொத்துக்கள், பல ஆடை ஆபரணங்கள், வேலைக்காரர்கள், மனைவிமார்கள், ஏகப்பட்ட சொத்தெல்லாம் சேர்த்துட்டு தான் பிறந்த இடத்துக்கு, தான் அண்ணனை பார்க்குறதுக்கு, குடும்பத்துக்கு ஒரு குரூப்பாக, ஒரு குழுவாக, சொத்து சுகத்தோட
ஆரவாரம் ஆர்ப்பாட்டத்தோட அவர் தேடி வரும்போது ஒரு செய்தி வருது, உன் அண்ணன் எதிராக வந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு செய்தி வந்த உடனே அந்த யாக்கோப்புக்கு ஒரு கலக்கம் வந்து விட்டது. அந்த செய்தி எப்போ வருது என்று கேட்டால், அந்த செய்தி மாலை வேளையில் வருகிறது, இரவு வேளையில் வருகிறது. அவன் செய்தியை கேட்ட உடனே அவன் நேராக மனைவி, பிள்ளைகளை, வேலைக்காரங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஓடி போய் ஒரு இடத்துல நின்று அவன் தேவனோடு அவன் போராடி செபிக்கிறான். பார்த்துக்கொள்ளுங்க. அவன் போராடி ஜெபிக்கும் போது, ஐயோ எங்கள் அண்ணன் என்னை கொல்ல வர்றான், எங்கள் அண்ணன் வெட்ட வர்றான், ஆண்டவரே ஆண்டவரே இதுவரை பாதுகாத்தவரே எனக்கு நீதி செய்யும், என்னை காப்பாற்றும் சொல்லி போராடி போராடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை விடிவெள்ளி நட்சத்திரமாக அதிகாலை வேளையிலே, நீ பயப்படாதே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த ரேமா வார்த்தை, அந்த விடிய காலத்திலே அந்த வார்த்தை அந்த யாக்கோப்பு கிடைக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் யாக்கோப்பு வர்றாரு. அண்ணன்காரன் அந்த யாக்கோப்பை ஒன்று செய்யவில்லை, சமாதானமாக அவர்கள் இருவரும் சேர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த அதிசயம், இந்த அற்புதம், இந்த எதிராளி எப்போது ஒரு மனமானா அந்த ஏசா உள்ளத்தை எப்போ மாற்றினார் என்று கேட்டால், நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகாலை வேளையிலே அந்த யாக்கோப்புக்கு தேவன் வாக்கு பண்ணிருக்கிறார். விடிந்து விட்டது என்று இன்னும் போராடி கொண்டு இருக்கிறாயே, இன்னும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாயே, விடிந்து விட்டது, என்னை விட. அந்த அதிகாலை வேளையிலே யாக்கோப்புக்கு ஒரு செய்தி வருகிறது. மரண போராட்டத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றார். பார்த்தீங்களா? எதிராளியிலிருந்து ஒரு விடுதலை எப்போ வருது தெரியுமா? காலை வேளையில் வருகிறது. இந்த காலை வேலை என்பது ஒரு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலை என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த காலை வேளையிலே உங்களுடைய மைண்டு, உங்கள் எண்ணம், உங்கள் ஆத்மா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 50 பேர்த்த பார்ப்பீங்க, ஒரு 20 பேர்த்துக்கு ஃபோனை போட்டுருவீங்க. இந்த கட்ட பஞ்சாயத்து, அவன் இப்படி, இவன் இப்படி, அங்கே வேணே, இவனை வீட்டுக்கு, அது இப்படி பலதெல்லாம் சேர்ந்து இந்த பகல் முழுவதும் இந்த மைண்டில் சேர்த்து வச்சு பல குழப்பத்தையும் பல வேதனைகளையும், அவன் இப்படி சொல்லிவிட்டா, இவன் இப்படி சொல்லிவிட்டா, இவன் வயிறா திட்டா அப்படின்னு எல்லா காரியத்தையும் உள்ளே வச்சு குழம்பு போய் வேதனைப்பட்டு நீங்கள் அந்த நாள் முழுது இருப்பீங்க. ஆனால் காலை வேளையிலே நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்கள் மைண்டை பாருங்கள், உங்கள் எண்ணத்தை பாருங்கள், உங்கள் சிந்தையை பாருங்கள், அப்படியே அமர்ந்த தண்ணீர் ரெண்டை போல் இருக்கும். அந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தி, அந்த நேரத்தில் தேவனை துதிச்சு, அந்த நேரத்தில் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு நீங்கள் தேவனை நேசிச்சிங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு அமைதியான நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் வானத்து பணிகளை போல உங்கள் மேலே விழுந்து உங்களை ஆசீர்வதித்து அந்த நாள் முழுதும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு விடுதலையின் நாளாக, ஒரு சந்தோஷத்தின் நாளாக, ஒரு சமாதானத்தின் நாளாக மாற்றமைக்க என் தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலை வேளை எதிராளி ஒன்று சேர்ந்திருக்கிறான், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அதிகாலை வேலையிலே இருதயத்தை மாற்றமைக்கிற ஒரு நேரம் அதிகாலை வேலையிலே. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 4:24. யாத்திராகமம் 14:24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து, இங்கே கவனிங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இந்த நாளிலே இருக்கிறார்கள். உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் இந்த நாளிலே இருக்கிறார்கள். உங்க குடும்பத்தை கீழே விளை வைக்க வேண்டும், உங்க தொழிலை கீழே வைக்க வேண்டும், நீ ஒண்ணுமில்லாம ஆகணும், நீ முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறாய், நீ கஷ்டப்படுவதை நான் பார்க்கணும் அப்படி என்று நினைக்கிற, பொறாமைப்படுகிற மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இது உண்மை, உங்களுக்கு தெரியாது. உன் குடும்பம் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வரும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி புறப்பட்டு வரும்போது பார்வோன் மன்னன் அனுப்புகிறான். ஆனால் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அந்த பார்வோன் மன்னன் அவர்களை சிறைபிடிக்கும்படி அவர்களை விரட்டி கொண்டு வருகிறான். விரட்டி கொண்டு வரும்போது அது பெரிய சேனை, பல ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. ஒரே வெட்டில் வெட்டி வீழ்த்த முடியாத பல ஆயுதங்களோட, குதிரை ரதத்தோட அவர்கள் கடந்து வரும்போது இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. இவர்கள்ட்ட பொண்ணு, பொருள், ஒட்டகம், இப்படி மிருகங்கள் தான் இருக்கு. ஆனால் அவரோடு எதிர்த்து போராட முடியல. ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள், அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஐயோ நம்ம மடிய போறமே, அவன் கொல்ல போறானே, எகிப்து பட வருது என்று கலங்கி கொண்டு அவர்கள் இருக்கும்போது முன்னாடி பார்க்குறாங்க கடல், பின்னாடி பார்க்குறாங்க படம் வந்துகிட்டு இருக்கு. எந்த பக்கமே போக முடியல, எந்த பக்கம் வர முடியல. அந்த நேரம் எந்த நேரம் என்று கேட்டால், இந்த நேரம். இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
கிழக்கு வெளுக்கும் போது, விடிய காலத்திலே கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து ஏத்தின சேனையை பார்த்து அவர்கள் சேனைகளை கலங்கடிக்கும்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா எழும்புற ஈட்டு படைய அந்த அதிகாலை வேளையிலே அவர்களை கீழே மடங்கடித்து வைத்து விட்டார். அந்த நேரம் தான் கிழக்கு வெளுக்கிற அதிகாலை வேலை. அந்த நேரத்தில் எதிராளிகள் கீழே விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 14:27 வாசிங்க. யாத்திராகமம் 14:27. அப்படியே மோசேயும் கையை சமுத்திரம் நீட்டி, விடிய காலத்திலே சமுத்திரம் பலமாய். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, வழி தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டு இருக்கலாம், பாதை தெரியாமல் முழித்துக் கொண்டு இருக்கலாம். நாலா பக்கம் முட்டுக்கொட்டை போல பிரச்சனை இருக்கிறது. எந்த பக்கம் வழி போவது, எந்த பக்கம் வருவது என்று, இந்த வேலையை செய்யவா, இந்த தொழிலை செய்யவா, இங்கே படிக்கவா, இங்கே படிக்க வேணுமா, இந்த ஊருக்கு போவா, இந்த ஊருக்கு போக வேணாமா, என்ன சேர்ந்து குழம்பி வழி தெரியாமல் தவித்துக் கொண்டு இருந்தால், உங்க கண்ணு முன்னால செங்கடல் போல பிரச்சனை இருக்குமானால், கர்த்தர் எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த அதிகால வேலையிலே, விடியற்கால வேலையிலே அந்த செங்கடல் பிளந்ததோ, அதே போல உங்களுக்கு செங்கடலை பிளந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி உங்களை மேன்மையாக்கி உயர்த்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி எதிராளி விரட்டிட்டு வர்றான், முன்னாடி கடல். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த கடலை ரெண்டா பிளந்து ரோடு போட்டு என் தேவன் பிள்ளைகளை நடக்க வச்சது போல உங்களை கடல்ல ஒரு வழியை உண்டு பண்ண போறாரு கர்த்தர். வழி தெரியவில்லை என்று நீங்கள் கலங்கலாம். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு வழியை உண்டாக்குறார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த செங்கடல் பிளந்த இடம் இன்னும் அப்படியே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க நடந்து போன இடம் அப்படியே இன்னும் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தேவன், ஞானமுள்ள ஒரு தேவன். எங்கள் கடல் யாரெல்லாம் பார்த்துருக்கா? எல்லாம் கடலை பார்த்துருப்பீங்க, ஆமாவா இல்லையா? அந்த கடலை கண்ணு கெட்டின தூரத்துக்கு எங்காவது கரை தெரியுமா? இல்லை எங்காவது ஊர் தெரியுமா? கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட கடலை என் தேவன் ரெண்டா பிளந்து அதில் நடுவில் ரோடை போட்டு தேவப்பன் பிள்ளைகளை நடக்க வச்சாருன்னா, இன்னைக்கு உங்களை என்னைய அவர் நடக்க வைப்பாரா, நடக்க வைக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியம் எந்த நேரத்தில் நடந்துச்சு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, விடியற்காலத்திலே எதிராளிகளை விழ வச்சு பாதையை உண்டு பண்ணார். ஆனால் இந்த விடிய கால ஒரு நேரம் என்ன நேரம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதையை போட்டு வேகமாக நடக்க வைக்கிற ஒரு நேரம் தான் விடியற்கால ஒரு நேரம். அந்த நேரம் எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்து நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்துனீங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டிப்பாக நம்ம உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைய வாழ்கள் நடக்கும். பார்த்தீங்களா? செங்கடல் பிளந்தது எந்த நேரம்னு கேட்டீங்கன்னா விடியற் காலத்தில். எகிப்து படைகள் கடலுக்குள்ளே மூழ்கி அடித்தது எந்த நேரம்னு கேட்டீங்கன்னா அந்த விடியற் காலம் தான். பார்த்துக்கொள்ளுங்க. என் தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன் பார்த்தவங்க, தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக மோசே தேவன் நோக்கி அபயமிட்டார். உன் கோலை நீட்டு அப்படின்னாரு, கடல் பிளந்தது. இந்த கால வேலையை யாரும் அசட்டை பண்ணிடாதீங்க. விடியற்கால வேலையில யாரும் அசட்டை பண்ணிடாதீங்க. அந்த விடியற்காலம் தேவன் என் பிள்ளைக்கு கேட்க மாட்டாங்களா, என் பிள்ளைகளுக்கு நான் கையை நீட்டி நான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஆவலா இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்க கொரட்டை விட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்ப்பாரு. அப்படியே கையை மூடிட்டு கொண்டு வந்த கையை அப்படியே மூடிட்டு திருப்பி கொண்டு போயிடுவார். நீ கொரட்டை விட்டுக்கிட்டு இருந்தேன்னா. காலை வேளையில் எதிராளிகளை விழ வைக்கிற ஒரு நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதான் ஒரு வசனம் இருக்கிறது, ஏசாயா 17:14. ஏசாயா 17:14. சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இன்னைக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சு, உங்களுக்கு பல போராட்டத்தோடு சந்திச்சு நீங்க இருக்கிறீங்களா? உங்களை கெடுக்க நினைக்கணும், உங்களை ஓகே நினைக்கணும், பல மனிதர்கள் உங்களை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, விடுகிறதுக்குள்ள அவர்களை நான் ஓய பண்ண வைக்க போறேன். விடுகிறதுக்குள்ள அவர்களை இல்லாமல் போக முடியும், உங்களை காணாமல் போக முடியும், உங்களை காண பண்ண வைக்க போறேன். கையை தட்டா பார்க்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ பாருங்களேன், இந்த விடியற்கால ஒரு நேரத்தில் அநேக எதிராளிகள் நம்மளை விட்டு ஓடுறாங்க. அநேக எதிராளி நம்ம பக்கத்தில் வரவிடாம கர்த்தர் யுத்தம் பண்ணி தடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேவனை மையப்படுத்திக்கிட்டோம்னா அவர் பாடு யுத்தம் பண்ணுவார், அவர் பாடு வழக்காடுவார். நமக்கு பிள்ளைகளுக்கு எதிராக சில போராட்டங்கள்,
குடும்பத்துக்கு எதிராக போராட்டங்கள், தொழிலுக்கு எதிராக, பிஸ்னஸுக்கு எதிராக போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த அதிகால வேலையில் நீங்கள் அந்த விடிய காலத்தில் அந்த கர்த்தர் நோக்கி நீங்கள் அபயம் விட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்? நான் வழக்காரர். அவர் என்ன சொல்றார்? சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாங்கிறார். எதிராளிகள் காணாமல் போக வைக்கிற ஒரு நேரம் விடிய கால வேலை. ஜாக்கிரதை. உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தங்கள் உற்ற உரை உங்களை இவ்வளோ பேசிக்கொண்டு இருக்கிறார்களா? உங்களை தவறாக பேசிக்கொண்டு இருக்கலாம்? உங்களுக்கு எதிராளிகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களா? கவலையே படாதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகால வேளையில் உட்கார்ந்து பாருங்கள், எதிராளியை கீழே விழுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்கள். யாத்திராகமம் 16, 13, 14. யாத்திராகமம் விடியற் காலத்திலே பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தில் மீது உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியதனாய் தரையில் மேல் கிடந்தது. இஸ்ரவேலர் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்தது. ஒருவர் பார்த்து அது என்ன என்றால், அப்பொழுது மோசே அவரை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். பரலோகத்திலே தேவ தூதர்கள் சாப்பிடுகிற ஒரு மன்னா, ஒரு கொத்தமல்லி போல பொடிசா இருக்கும், பியூர் ஒயிட்டா இருக்கும், அது விழுகுது. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பனி ஓய்ந்த பிற்பாடு அந்த மன்னா விழுகுது. அந்த மன்னா விழுந்தோடனே அதுதான் எல்லாத்துக்கும் சாப்பாடு. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மன்னா எப்படிப்பட்ட சாப்பாடு, எப்படிப்பட்ட டேஸ்ட்டு, அது தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கிற ஒரு உணவு. பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் எந்த நேரத்தில் சாப்பாடை அனுப்புகிறாரு, எந்த நேரத்தில் உணவை அனுப்புகிறாரு கேட்டா, காலை வேளையிலே, விடியற்கால வேளையிலே அந்த பனி போல அந்த மன்னா பரலோகத்திலிருந்து என்ன செய்து விழுகிறது. அந்த இன்னொரு விஷயம், வெயில் ஏறின பிற்பாடு அது கரைந்து விடுகிறது. நீங்கள் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்துருச்சு, ஆண்டவரே சோத்திரம் இந்த நாளை உங்களோட கரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னா கரைஞ்சிரும் பனி. ஜெபிக்கணும், வேற காரியம் ஜெபிக்கணும். ஆனால் அந்த கால வேளை என்பது அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம், அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம், கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம். ஆயிரம் பொன்னான பொருட்களையும் தங்கத்தையும் வைரத்தையும் தேவன் கொடுக்கிற ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, விடியற் காலத்திலே எலியாவுக்கு காக்கா இறைச்சி உணவை கொண்டு வந்தது. ஆஹா, எவ்வளவு ஒரு நல்லவர். விடியற் காக்கா எலியாவுக்கு சாப்பாடு எப்போ கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடியற் காலத்தில் தான் சாப்பாடை காக்கா இறைச்சி உணவை கொண்டு வந்து கொடுத்துச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதே போல தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்றாரு? சாப்பாடை கொண்டு வந்து என்ன செய்றாரு? கொடுக்குறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது எப்படின்னா, இந்த மன்னா என்பது என்ன என்று கேட்டால், வாசிங்க உபாகம் 8:3. உபாகம் 8:3. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். உனக்கு உணர்த்தும்படி மன்னாவினால் இங்க இருக்க. மன்னா என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் மன்னா. பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் மன்னாவை போஷித்தார் பழைய ஏற்பாட்டில். இப்ப மன்னா என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு பேர் மன்னா. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மன்னாவாகிய உணவாகிய அந்த வார்த்தை, ஏன்னா அந்த வார்த்தை என்பது உணவு. பார்த்துக்கொள்ளுங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மன்னாவாகிய இந்த வார்த்தையை நம்ம உண்ணும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை நினைச்சுவார், கொடுப்பாரு. பார்த்துக்கொள்ளுங்க. வார்த்தை தேவனுக்கு ஒப்பானதை. பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119, 148 வாசிங்க. இங்க இருங்க. தாவீது தன் அனுபவத்தை சொல்ல பாருங்க. சங்கீதம் 119, 148. சீக்கிரம். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறிச்ச சாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக்கொள்ள. பாருங்க, ஒரு தாவீது ராஜா வசனங்களை தியானிக்கும்படி எப்போ எந்திரிக்கிறாரு? குறித்த ஜாமத்துக்கு, அதாவது விடிய காலத்தில் என்ன செய்ய எந்திரிக்கிறாரு? வார்த்தைக்காக எந்திரிக்கிறாரு. பாருங்க, எசேக்கியேல் 12:8 வாசிங்க. எசேக்கியேல் 12:8. விடிய காலத்திலே தேவனுடைய வார்த்தை. இங்கே பாருங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒருவேளை தொழிலில் சக்சஸ் ஆகாமல் பல வித கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளையை படிக்க முடியாமல் பல கேள்விக்குறிகள் இருக்கலாம். அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய கற்பத்துக்கு கேள்விக்குறிகள் இருக்கலாம். அல்லது வேலை காரியம் கேள்விக்குறி போல இருக்கலாம். ஒரு காரியம் நடக்கவில்லை என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். எப்படி பேசுவார்? தேவனுடைய வார்த்தையோடு பேசுவார். அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தை பதில் உங்களுக்கு எப்போ வருகிறது? நீங்கள் உண்மையிலே தேவ பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், கர்த்தர் வார்த்தை மூலமாய் உங்களோடு பேசுவார். ஊழியக்காரன் மட்டும் பேச மாட்டார், உங்களோடு பேசுவார். காரணம், விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன? சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், சாவுக்கு
ஏதுவான எதை கொடுத்தாலும் ஒன்று சேதப்படுத்தாது. நோய் போட்டவங்களை கைகளை வைப்பார்கள், அவர் சொஸ்தமாவார்கள். இது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இது விசுவாசிகளுக்கு, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அப்படி என்றால் தேவன் உங்களோடு பேச ரெடியா இருக்கிறாரு. தேவன் வார்த்தை மூலமா பேசுவாரு. அப்ப இங்க இசைக்கியல எப்ப தேவன் பேசுவாரு, எப்ப தேவன் உனக்கு பதிலை கொடுப்பாரு, எப்ப தேவன் உனக்கு வார்த்தையை கொடுப்பாரு என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது. திருப்பி அந்த வசனத்தை சொல்லி பாருங்கள். விடிய காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அப்படி என்றால் உங்கள் கேள்விக்கு பதில் எப்போது கிடைக்கும் என்றால் விடிய காலத்திலே உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஏன் தொழில நஷ்டம், ஏன் தொழில முன்னேற்றம் இல்லை, என்ற என்ன குறை இருக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன், என் குறையை சுட்டி காட்டுங்க, என் வாழ்க்கை ஏன் முன்னேற முடியல, என் பிள்ளை வாழ்க்கை இன்னும் தடை ஏன் இருக்கு, எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்படி இன்று காலையில் நீங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் விடிய காலத்திலே வார்த்தை மூலமா உங்களோடு பேசி உங்க வாழ்க்கையை தலைகளா மாற்றி அமைக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். தேவன் பேசுகிற நேரம், தேவன் வழக்காடுகிற நேரம், தேவன் யுத்தம் பண்ணுகிற நேரம், தேவன் மன்னாவை கொடுக்கிற நேரம், தேவன் ஆசீர்வதிக்கிற நேரம், பனியை போல ஆசீர்வாதத்தை இறங்க வைக்கிற நேரம், அது விடிய காலம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். விடிய காலத்திலே பனி போல ஆசீர்வாதத்தை இறக்கி கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடவுள் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். என் தகப்பன் இயேசு அந்த 4ஆம் ஜாமத்திலே அந்த கடல் மேலே நடந்து வருகிறார். பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு சூறாவளி காற்று அடிக்குது, எல்லாரும் போராடுறாங்க. இயேசு அப்படியே அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. நடந்து படகு அங்கே இருக்குது. உடனே பேதுரு சொல்கிறாரு, ஐயா நீ இயேசுனா நான் நடந்து வரேன், எனக்கு உத்தரவு கொடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நடந்து வரும்போது பார்த்து கொள்ளுங்க, இயேசுவை பார்த்தே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. திடீரென்று பின்னாடி ஒரு சத்தம், ஒரு கடல் பெரிய கொந்தளிப்பு வருது. அப்படியே அவர் இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம் அப்படியே அந்த கொந்தளிப்பை பார்த்தாரு. பார்த்துக்கொள்ளுங்க, அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிட்டார். இயேசுவே என்னை ரட்சியும். உன்னை அற்ப விசுவாசின்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்குறார். இது எதை குறிக்கிறது என்று கேட்டால், இயேசுவை பார்த்தீங்கன்னா இயேசுவை மட்டும் பார்த்துட்டே போகணும். இந்த பக்கம் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் துக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நிந்தையை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அவமானத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். அல்லேலூயா. சூறாவளி காத்து வரத்தான் செய்யும், புயல் காத்து வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சூறாவளியும் புயலையும் அடக்கி போட்ட என் தகப்பன் இயேசு நம்ம படகுல உட்கார்ந்துட்டார்னா நம்ம வாழ்க்கைங்கிற படகு அது வேகமாக ஓடும். கைது டப்பாக்கு நடிச்சுடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவன் பெரிய காரியத்தை நமக்கு அவர் செய்ய போகிறார். இந்த சத்திய வசனங்களிலே எதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், தேவன் விடிய காலத்திலே எதிராளியை விழ வைக்கிறார், கஷ்டத்தை மாற்றுறாரு, பனி போல ஆசீர்வாதத்தை இறக்குறாரு, 4ஆம் ஜாமத்தில் நடக்கிறாரு, 4ஆம் ஜாமத்தில் சூறாவளி காற்று அமைதிப்படுத்துகிறாரு, 4ஆம் ஜாமத்தில் பிரச்சனையை அமைதிப்படுத்துகிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கண் விழித்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவரோடு உறவாட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, அவரோடு பேச நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் ஒரு ஜெயத்தின் நாளாக, ஒரு வெற்றியின் நாளாக, ஒரு விடுதலையின் நாளாக, ஒரு சந்தோஷத்தின் நாளாக அது மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை
மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.